ரைடிங் பண்ணதில்லை ஹில்ஸ் ரைடு. டீ கடையில் ஒரு சிறப்பான சம்பவம் ஆயிடுச்சுங்க. சின்ன சின்னதாக இருக்கனால தான் சிறுமலைன்னு வச்சாங்களோ. ஜிபே இருக்கா? வணக்கம், நான் தான் உங்க மதன். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். எங்கடா இருக்கீங்க கேட்டீங்கன்னா திண்டுக்கல்ல தான் இருக்கோம். நம்ம இன்னைக்கு சிறுமலை ரைடு வந்திருக்கோம். என்னடா சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆமா இன்னைக்கு சிறுமலை ரைடு வந்திருக்கோம். இன்னைக்கு சிறுமலையை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இன்னைக்கான கண்டென்ட் அதுதான். எங்க இருக்கீங்க பாத்தீங்கன்னா, கரெக்டா திண்டுக்கல் சிட்டிக்குள்ள போற ஹைவே கிட்டே இருக்கேன். நம்ம பையன் அங்க நிற்கான், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே இன்ட்ரோ விளாக் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் நின்றுருக்கோம். ஏன் அதன் வீட்டிலேருந்தே விளாக் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, வீட்டிலேருந்து ஆமாங்க சும்மாவே அங்கேருந்து இங்கே வந்தது திண்டுக்கல் அடிக்கடி இந்த ரோட்டை அடிக்கடி காமிச்ச மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. அதனால தான் விளாக் பண்ணல. சரி, திண்டுக்கல் இங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம், உங்களுக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னு இங்கேருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே ஸ்பாட், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. இன்னும் காலைல இருந்துச்சு, டீ கூட குடிக்கல. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:30 ஆயிடுச்சு. இன்னும் காலைல டீ கூட சாப்பிடாம அப்படியே எழுந்திரிச்சு வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் ஏதோ ஒரு நல்ல டீ கடையை பார்த்து டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ஏறினேன் சிறுமலை. எத்தனை மணிக்கு என்ட்ரன்ஸ் ஓப்பன் தெரில, அதை வேறு யோசிச்சுட்டு இருந்தேன். இன்னுமே வெள்ளனே போகலான்னு தான் யோசித்தேன். ஆனால் என்ட்ரன்ஸ் எத்தனை மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்கன்னே தெரில. நம்ம பாட்டுக்கு வெள்ளனே போய் அங்கே நின்று சும்மா நிற்கிறதுக்கு பேசாமல் நம்ம கொஞ்சம் லேட்டாக கூட போகலாம். ரொம்ப லேட்டுன்னு சொல்ல முடியாது, இதே கொஞ்சம் டைம் ஓவர் தான். மணி இன்னும் 8 கூட ஆகலை. 8 இருந்தால் கூட தெரியாது, 8 கூட ஆகலை. இதே கொஞ்சம் வெள்ளனே போகிற மாதிரி தான். இதோட வெள்ளனே போகலான்னு நினச்சேன். அப்போ பார்த்துங்க எத்தனை மணிக்கு போயிருப்பேன்னு. இல்லை எங்கிட்ட போகணுன்னு தெரில. நான் மேப்பும் போடல, ஒன்றும் போடல. அஞ்சலி ரவுண்டாக நான் வந்துட்டோம். ஓகே ஸ்கொயர், நான் டீ சாப்பிட்டு வீடியோ கிளம்புறப்ப கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். எப்போயே கிளம்பிட்டான். கரெக்டாக டைம் எத்தனை பார்த்தீங்கன்னா மணி 8 ஆயிடுச்சு. திருமலைக்கு திண்டுக்கல்காரனாக இருந்துக்கிட்டு மேப்பு போகிறத பற்றி ரொம்ப எனக்கே ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஏன்னா சிறுமலையில் இருந்துக்கிட்டு திண்டுக்கல்ல இருந்துட்டு சிறுமலைக்கு மேப் போகிறது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாங்க, நான் அதிகமாக எங்கேயுமே போனதில்லை. இப்போ தான் இந்த பைக் வாங்கினதுக்கப்புறம் தான் இவ்வளோ தூரம் சுற்றுறேன். அதுக்கு முன்னாடி 2 வீலரில் அதிகமாக டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ்லாம் நான் எக்ஸ்ப்ளோரே பண்ணதில்லை. திண்டுக்கல் மலைக்கோட்டை கூட போனதில்லை. இது வரைக்கும் யாரும் நம்ப மாட்டாங்க. திண்டுக்கல் மலைக்கோட்டை கூட நான் போனதில்லை. சிறுமலை 20 கிலோமீட்டர் உள்ள நுழையிறப்பே ஒரு ஃபீல், நல்ல ஃபீல். மலையை பார்த்தோம்னே ஒரு மாதிரி இருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஹில்ஸ் ரைடிங்லாம் இதான் ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் ஹில் ரைடிங் பண்ணதில்லை, ஹில்ஸ் ரைடு. சரி, இது ஒரு பேஸாக இருக்கட்டுமே அப்படின்னு சிறுமலையை ஃபஸ்ட் சூஸ் பண்ணியிருக்கேன். கொடைக்கானல் தான் போகலான்ட்டு இருந்தேன். செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு. சரி, ஒரு பேஸாக இருக்கட்டும். சிறுமலை போயிட்டோம்னா மொத்தம் எத்தனை ஏர்பின் பென்ஸ் இருக்குன்னு தெரில. அதுவும் சரியாக தெரியல என்ன அதுன்னு பார்ப்போம். அங்கே டோல்கேட்டை போட்டிருப்பாங்க. டோல்கேட் தாண்டினோம்னே செக் போஸ்ட்டுக்கு அங்கிட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். டீ கடையில் ஒரு சிறப்பான சம்பவம் ஆயிடுச்சுங்க. என்ன பார்த்தீங்கன்னா, டீ சாப்பிட்டாச்சு. டீ சாப்பிட்டு அமௌண்ட்டு கொடுக்குறோம். நான் செக் போஸ்ட்டில் எப்படியா இருந்தாலும் அமௌண்ட்டு கேட்பாங்க. என்ட்ரி சார்ஜு 20 or 30 சம் வீடியோவில் பார்த்துருக்கேன். 20 or 30 கேட்பாங்க. அதுக்கு அமௌண்ட் ஹாட் கேஷ் இல்லை. அதனால் சரி, ஆனால் நமக்கு கொஞ்சம் பார்த்து 50 ரூபா ஜிபே பண்ணுறேன், எனக்கு கையில் தந்துருங்க அப்படின்னா தம்பி அதெல்லாம் ஆகாதுன்ட்டாங்க. சங்கட்டமாக போச்சு. என்னங்க 50 ரூபா ஜிபே பண்ணி கையில் தரேன்னா அதுவும் ஆகண்டாங்க. அண்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் தான் ரைட் பண்ணுறேன். நம்மகிட்ட ரைடிங் கியர்ஸ் இல்லை, பை பண்ணோம், வாங்கணும் டக்குன்னு.
யாருமே ரைடிங் கியர்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாதீங்க. நான் மட்டும்தான் ஓட்டுவேன். நானும் வாங்கணுங்க ரைடிங் கியர்ஸு. ஃபுல்லாக இப்போ வந்து பட்ஜெட் ரொம்ப டைட்டில் இருக்குது. கேமரா வாங்கி நான் அடுத்து இன்னும் ரைடு போகணும். அதுக்கு பட்ஜெட் செட்டு. நடுவில் வேறு சுப்பிரமணியம் வேறு போன வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், மொய் வச்சுருக்கான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. பா, இந்த வியூவை பாருங்கள், வேற மாதிரி இருக்கா. குட்டி குட்டியாக இருக்குது மலை. சின்ன சின்னதாக இருக்கனால தான் சிறுமலைன்னு வச்சாங்களோ யார் சாமி என்னன்னு தெரில. இந்த வீடியோ எவ்வளோ லென்த்தாக வந்தாலும் உங்களுக்கு சுருக்கி முடிஞ்ச அளவுக்கு தர பார்க்குறேன். தயவுசெய்து வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து ஸ்கிப் பண்ணிங்கன்னா அந்த ரசனை போயிடும். என்னென்ன சொல்கிறோம் பாருங்க. ஒரு இப்போ 2 பாட்டு போயிடுச்சுன்னா தான் இதெல்லாம் திடீர்னு வந்துச்சுன்னா எனக்கெல்லாம் தெரியாது இது மாதிரி இடம் இருக்குன்னு. நான் திடீர்னு பார்ப்பேன். எனக்கு நல்லா இருந்தாலோ இல்லை வீடியோலேயோ கூட கவர் ஆகும். அப்போதைக்கு நீங்களும் ரசிக்கலாம். நான் எப்படி இருந்தால் நான் ரசிச்சிருவேன். அதை சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஹில்ஸில் ஓட்டி எனக்கு அனுபவம் இல்லாட்டியும் கூட ஓரளவுக்கு நான் வந்து பைக் அனுபவம் இருக்குங்க. எப்படி சொல்கிறது, ஒரு மிஷின் எப்படி இயங்கும், மிஷின் எந்த இடத்துல எப்படி ஆகும் அப்படின்ற ஒரு அனுபவம் எனக்கு அதிகமாகவே இருக்குது. சிம்பிளாக சொல்லணும்னா மோட்டார் அனுபவம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஹில்ஸ் ரைடுன்றது ஒரு விஷயம் இல்லை. ஐ திங்க் சிறுமலை செக் போஸ்ட் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். செக் போஸ்ட்டில் தான் இப்போ வந்து சரியான சம்பவம் இருக்க போகுது. எல்லாம் போய் இப்போ அமௌண்ட் இல்லைன்ட்டாங்கன்னா நான் எங்கே ஜிபே பண்ணுறதா என்னன்னே தெரியல. பார்ப்போம் என்னன்ட்டு. ஜிபே இருந்தால் ரொம்ப நல்லது. ஸ்குவாட் வந்துட்டோம் செக் போஸ்ட்டு. அமௌண்ட்டு கேட்குறாங்களா என்னன்னு தெரில. எந்த ஆஃபீஸரையும் காணோம். அமௌண்ட்டு கேட்குறாங்க. சார் ஜிபே இருக்கா? ஜிபே இல்லையா? இல்லை அமௌண்ட் வந்துடுச்சு. தேங்க்ஸ்ண்ணா. பரவாயில்லைங்க, இது மாதிரி நல்லது பண்ணுறதுக்கு யாரே தெரில. இப்போ டீ கல்லில் டீ சாப்பிட்டோம். அங்கேருந்து தான் டீ சாப்பிட்டோம். தேங்க்ஸ் சார். டீ கல்லில் டீ சாப்பிட்டோம். அதெல்லாம் அவங்க பண்ணாங்களா ஜிபே? இதுக்கும் அவங்களுக்கு வந்து நம்மளால் வருமானம். ஆனால் இவங்க யாருன்னே தெரில, பண்ணி விட்றாங்க. பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரியே தான் இருந்துச்சு. ஏன்னா ஸ்கேனர் வச்சுருக்க மாட்டாங்க. ஏன்னா இது கவர்மெண்ட்டு ஃபுல்லாக. ப்ரைவேட்டே ஸ்கேனர் வச்சுக்க மாட்டாங்க. எல்லாம் கவர்மெண்ட் அமௌண்ட்டு போகும். ஓகே ஸ்குவாட், ரைடை என்ஜாய் பண்ணுங்கள். நான் மேப்பை வேறு போடாமல் போகிறேன். மேப் போட்டு போயிடலாம். ஓகே ஸ்குவாட், ஃபஸ்ட்டு ஹில்ஸ் ரைடு உங்களை அன்போடு வரவேற்கிறது. சரியான ஃபஸ்ட்டு பெண்டு, சிறப்பான பெண்டு. வண்டி 90 டிகிரி படுக்கிறப்ப அப்படியே உள்ள பட்டாம்பூச்சி பறக்குதப்பா. எடுத்தோடனே சிறப்பான சம்பவம். கோப்ரோ ஆஃப் ஆகிடுச்சு, என்னன்னே தெரில. அது திருப்பி ஆன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். வெயில் 8 மணிக்கு வந்தாலே சுள்ளுன்னு அடிக்குதுங்க. பெண்டாக இருக்குது. அது மாதிரி சிறுமலை வரவங்க கண்டிப்பாக மறக்காமல் 20 ருபீஸ் கொண்டு வந்துடுங்க. இல்லாட்டி என்ன மாதிரி தான் கஷ்டப்படணும். எனக்கு தெரியும், தெரிஞ்சு கஷ்டப்படுறேன்னா அது வந்து என் தம்பு தான். அமௌண்ட்டு கொண்டு வந்துருக்கணும், கொண்டு வரல. ஹில்ஸில் ஓட்டுறப்ப மட்டும் ஃபுல்லாக கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டோன்னா போச்சு. வா 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 மங்கீஸ் இருக்குது. அப்பயும் நினச்சேன் இருக்கும்னு. அப்படி பார்க்குது. இங்கே வருங்க, சண்டை கட்டிக்குது அழகா. வேறு மாதிரி கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இப்படி பார்க்குதுங்க நம்மளை. ஸ்குவாட் வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 7 ஏர்பின் பென்ஸை தாண்டி வந்துட்டோம். இப்போ ஃபுல்லாக ரூட் இப்படி இருக்கும். சரி, உங்களுக்கு கொஞ்சம் வந்து வியூ நல்லா இருக்குல்ல அப்படின்னு வீடியோ எடுக்க வந்தாச்சு. அங்கே தெரிஞ்சு பாருங்கள், வாட்ச் டவர். அங்கே தான் போகிறோம் நம்ம. இப்போ இன்னும் எவ்வளோ தூரம் போகணுன்னு பார்த்துங்க. வரவில்ல மங்கீஸ் தான் செய்கிற சேட்டை வேறு மாதிரி. கொஞ்சம் பார்த்து வாங்க. ஏன்னா அடிக்கடி குரங்கெலாம் உள்ளே வந்துட்டு போகுது. பாவம், நீங்கள் வாட்டுக்கு வேகமாக வந்து நமக்கும் ப்ராப்ளம் தான், அதுக்கும் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த வாட்ச் டவர். இப்போ தெரியலை. இந்த
கடை போச்சு வாட்ச் டவர் இருக்கானா, சாரி வாட்ச் டவர் மண்டைக்கு மேலே இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வியூவில் தெரிஞ்சு நல்லா. இப்போ தாங்க கொஞ்சம் மேலே ஏற தாங்க கூலிங் கொடுக்குது. கீழெல்லாம் அவங்க ஃபுல்லாக அவங்க அப்பா வெயில் அடித்து பிரிச்சிருச்சு சுல்லுன்னு. மேலே ஏற தான் அந்த ஜில்னஸே கிடைக்குது. ஹில்ஸில் இருக்கும், மலை பிரதேசத்தில் இருக்கும் அப்படின்னு. ஆனால் ஒரு கடை கூட இல்லைங்க, ஒரு கடை கூட இல்லை. ஏதாச்சும் பஞ்சரானா கூட வந்து நின்று தான் இருக்கணும். மேலே ஏறுறப்ப பஞ்சர்னா கஷ்டம்தான், கீழே இறங்குறப்ப கூட ஒன்றும் தெரியாது, எல்லாமே பள்ளமாக தான் இருக்கும். அப்போதைக்கு நம்ம போய்க்கலாம். மேலே ஏறுறப்ப தான் பஞ்சராஜனா ரொம்ப கஷ்டம். அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த T+ டயர்லாம் வந்து பஞ்சர் கிட்ட முடிஞ்சால் கொண்டு வந்துடுங்க. டயருக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. வா, மேலே ஏறினதுலேருந்து இப்போ தாங்க ஒரே ஒரு கடையை பார்க்குறேன். மேலே வந்ததுலேருந்து ஒரே ஒரு கடை இங்கே தான் இருக்குது. கிட்டத்தட்ட இது வந்து எப்படி இருந்தாலும் ஒரு 6-7 கிலோமீட்டருக்கு மேலே தாங்க, 10 கிலோமீட்டருக்கு மேலே தான் ஒரு கடை இருக்குது. நான் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், சிறுமலை வீடியோ. இதெல்லாம் அதிகமாக கவரே பண்ணல, ஏன்னு தெரில. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ரைடர்ஸ் வந்து கவர் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கலையா, இல்லை 2-3 ரைடர்ஸ் வீடியோ தான் பார்த்தேன். அதிகமாக இது மாதிரி ரூட்டு காமிக்க மாட்றாங்க. அவங்க ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மார்னிங் வரணுங்க. காலையில் இப்போ நம்ம வந்திருக்க டைம் தான் கரெக்டான டைம். நீங்கள் சிறுமலை வரீங்கன்னா இந்த டயத்தை கணக்கு வச்சுவாங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஈவினிங்கோ இல்லைனா ஆஃப்டர்நூனோ வந்தீங்கன்னா வேஸ்ட்டு. ஒன்றா கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா வெயில் தான் தெரியும் உங்களுக்கு. வெயில் மேலே ஃபுல்லாக வெயில் அடிக்கும். இப்போ வந்து கூலிங் ஏன் மேலே ஏற தெரியுதுன்னா, 9வது ஏர்பின் பென் ஏன் மேலே கூலிங் ஏற தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பனி பேஞ்சிருக்கும், அது இல்லாமல் கூலிங்காக தான் இருக்கும் மேலே. ஆனால் இதே காலைல டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதை ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அதிகமாக வெயில் அடிக்காது மேலே ஏற உங்களுக்கு. நான் சொல்ல வரது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதான் மார்னிங் டைம்லாம் வந்தீங்கன்னா நீங்கள் வாட்டுக்கு ரூல் பண்ணலாம். இந்த ரோட்டை யாருமே இல்லை, ஃப்ரீயாக இருக்குது. இது இன்னும் டைமாக தான் டூரிஸ்ட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே சார், நான் உங்களுக்கு மேலே போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். நான் சொன்ன வாட்ச் டவர் வந்துடுச்சு. வேற மாதிரி இன்னும் 2 பைக் நிற்கிது. இதுக்குமே ஆளுங்க மேலே இருப்பாங்களோ, வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக வாட்ச் டவரில் தான் இருக்கும். வியூ பார்க்குறீங்களா? வியூ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேற மாதிரி இருக்கா? பா, ஃபுல் கூலிங்காக இருக்குங்க மேலே. நான் எதிர்பார்த்தது தான் கீழே. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கப்போ நான் அவ்வளோவா எதிர்பார்க்கல. ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு வேற மாதிரி. அவ்வளோதான், வாட்ச் டவர் ரைட்டே அவ்வளோ தான் போல். நான் இதுக்கு மேலே போக முடியும்னு நினச்சேன், போக முடியாது போல். பரவாயில்லைங்க, நல்ல வியூ. நம்ம வந்த ரோடு தெரியுதுங்களா? அங்கே ஆரம்பிச்சதான் அங்கே தெரியுதா ஒரு பெட்டு. உங்களுக்கு கேமராவில் அவ்வளோவா தெரியாதுன்னு நினைக்கிறேன். அங்கே தெரியுதுங்களா பெண்டு? இந்த கடைசி அந்த வெள்ளையாக ஒன்று தெரிஞ்சு பாருங்க, என் கைக்கு மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். வேற மாதிரி இன்னும் 12 கிலோமீட்டர் இருக்குது சிறுமலை. சிறுமலைக்கு முன்னாடி ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ஏர்பின் பென் இருக்குன்னு நினைக்கிறேன். பரவாயில்லைங்க, அப்படி தான் இருக்கு. ஒரு சீட் ஒன்று வாங்கணுங்க, அப்போ தான் வந்து தலை சீவனாதான் கொஞ்சம் பார்க்க முடியும். ஓகே ஸ்குவாட், கொஞ்ச நேரம் இந்த வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வண்டி எடுத்து மேலே போனால் கொஞ்சம் அளவுக்கு எல்லாம் காலையில் வாங்க. மார்னிங் வந்தீங்கன்னா இன்னுமே நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதிகமாக வந்து பைக் இருக்காது, அதிகமாக வெஹிக்கிள்ஸும் கீழே மேலே போகிறது இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீயாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அது இல்லாமல் அந்த கிளைமேட்டும் அந்தளவுக்கு சொல்கிறது நல்லாயிருக்கும். அவ்வளோதான் சொல்ல முடியும். ஓகே ஸ்குவாட், நான் வண்டி எடுத்து அடுத்து கிளம்புறப்ப விளாக் பண்ணுறேன். கொஞ்சம் நாள் வியூ என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்புறப்ப பிளாக் பண்ணுறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும். தயவு செஞ்சு யாருமே வந்து கீழே அமௌண்ட் வந்து கேஷாக கொண்டு வாங்க. கேஷ் கொண்டு வராமல் விட்டிங்கன்னா நான் கஷ்டப்பட்ட மாதிரி நீங்களும் கஷ்டப்படணும். அது இல்லாமல் அந்த வாட்ச் டவருக்கு முடிஞ்ச அளவுக்கு காலைல வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சுற்றி பார்க்குறதுக்கு அதிகமாக வண்டி இருக்காது, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். நான் 1/2 hour கிட்ட இருந்தேன், நல்லா இருந்துச்சு. மொதல் எபிசோட தான் மொத்தம் 2 எபிசோடு தான் போட முடியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் எபிசோடு தான் நினைக்கிறேன். செகண்ட் எபிசோடுக்கு வந்து நாளைக்கு வந்துடும். ஓகே சார், நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ சார்.